தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம்னு அதில 2 வகை இருக்கு. இந்த தைராய்டுனா என்ன? அப்நார்மல் தைராய்டு கிளாண்ட் செக்ரீட் ஆகுறது தான். அது அதிகமா சுரக்கும் பொழுது ஹைப்பர் தைராய்டிசம் வரும். அதே நேரத்தில போதுமான அளவுக்கு சுரக்காம கம்மியா சுரக்கும் பொழுது ஹைப்போதைராய்டிசம் வரும். இந்த தைராய்டுக்கு நீங்க மாடர்ன் மெடிசின்ல போய் கேட்டா, உங்களுக்கு லைஃப் லாங் மெடிசின் எடுத்துக்கிற மாரி சொல்லுவாங்க. அதே நேரத்தில அது ஒரு மேனேஜிங் டெக்னிக் தான். அத கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆயுஷ் சைடு, அதாவது ஹோமியோபதி சைடு நீங்க வரும்பொழுது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையிலிருந்து டெஃபினட்டா ஒரு கியூர் கிடைக்கும். இப்போ ஒரு சிம்பிளான, ஈஸியான ஒரு 4 ஸ்டெப்ஸ் மூலம் எப்படி தைராய்ட கியூர் பண்ணலாம்னு பார்த்துடலாம். நம்பர் 1 ஹோமியோபதி மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது. தைராய்டுக்காக நீங்க ஹோமியோபதி பிசிஷியனை பார்க்க போறதுக்கு முன்னாடி T3, T4, TSH அப்படின்ற தைராய்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணும்பொழுது டயக்னோஸ் பண்ணி மெடிசின் கொடுக்க ஈஸியா இருக்கும். நம்பர் 2 மல்லி விதைகள். இந்த மல்லி விதைகளை தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்றக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. அதனால நீங்க இந்த மல்லி விதைகளை அதிகாலையில நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது செய்முறையை பத்தி ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறேன். கைண்ட்லி டூ செக் திஸ். நம்பர் 3 எக்ஸசைஸ் அண்ட் மசாஜிங் டெக்னிக். இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ஒரு சில எக்ஸசைஸ் மூலியமா டெஃபினட்டா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த தைராய்டு ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம்னு ஸ்க்ரீன்ல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே நேரத்தில் வால்நட்ஸ் தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வால்நட்ஸ் ஹார்மோனை ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். தைராய்டு ப்ராப்ளங்கிறது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது தான் இல்லையா? அந்த ஹார்மோனை ரெகுலேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த வால்நட்ஸில் அதிகமாக இருக்குது. இந்த வால்நட்ஸை நீங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கலாம். இந்த வால்நட்ஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கிறேன். டூ செக் திஸ். இல்லைன்னா கோல்டு ப்ரெஸ்டு வால்நட் ஆயில் உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு அதை இந்த நெக் ஏரியாவில் நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகும். நம்பர் 4 மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ் இதுதான். தைராய்டுக்கு ஒரு சில உணவு முறைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். அதில் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது மைதா, நெக்ஸ்ட் க்ரூசிஃபைட் வெஜிடபிள்ஸாக இருக்கிற ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ், ஜங்க் ஃபுட்ஸையும் நீங்கள் டோட்டலி அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ரெகுலராக நீங்கள் காஃபி அண்ட் டீ குடிக்கிற பர்சனாக இருந்தால் கைண்ட்லி அதையும் நீங்கள் உணவு முறையில் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது. எந்த உணவு முறைகள் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலினியம் தன்மை அதிகமாக உள்ள பசலிக்கீரை, மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் உங்கள் உணவு முறையில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லா தூங்கி நீங்கள் எந்திரிக்கும் பொழுது ஹார்மோன் ரெகுலேட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கிறனால டெஃபினட்டாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனையாக இருக்கிற தைராய்டு பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்.